கரடியின் தேனீக்களும். அது ஒரு அழகிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கரடி மிகவும் பசியோடு காட்டில் உணவிற்காக அலைந்து திரிந்தது. வெகு நேரமாகியும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. வழியில் ஒரு மரத்தின் மீது பெரிய தேன்கூடு ஒன்றை கண்டது. தேன்கூட்டை கண்ட கரடி தேன்கூட்டை களைத்து அதிலுள்ள தேனை குடிக்க நினைத்து அதன் அருகில் சென்றது. கரடியோ தேனீயை பார்த்து, நீயோ அளவில் சிறியவன், நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியது. நிலைமையை உணர்ந்த தேனீ கரடியிடம், எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு, நான் என்னுடைய பொருட்களை தேன்கூட்டிலிருந்து எடுத்து சென்று விடுகிறேன் என்று கரடியிடம் கூறியது. கரடியும் இதற்கு ஒத்துக்கொண்டது. தேன்கூட்டிற்கு சென்ற அந்த ஒற்றை தேனீ தேன்கூட்டில் இருந்த எல்லா தேனீக்களிடம் நடந்த சம்பவத்தை கூறியது. எல்லா தேனீக்களும் உடனே கூட்டிலிருந்து வெளியே வந்தன. கூட்டிலிருந்து வெளியே வந்த எல்லா தேனீக்களும் உடனே கரடியை கொத்தத் தொடங்கின. கரடிக்கு தேனீக்கள் கொட்டியதால் வலியால் துடித்தது. மேலும் வலி தாங்க முடியாத கரடி ஓடத் தொடங்கியது. தேனீக்களும் கரடியை விடாமல் மிகவும் வேகமாக தொடர்ந்து சென்றன. போராட்டத்தின் முடிவில் வேறு வழியில்லாமல் தேனீக்களிடமிருந்து தப்பிக்க கரடி காட்டிலிருந்த ஒரு ஆற்றின் நடுவில் குதித்தது. தேனீக்களும் கரடியை மன்னித்து தேன்கூட்டு சென்றன. நீதி: உருவத்தை வைத்து யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.